உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களிடம் இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை அதிகாரி யார் என்று கேட்டால் நீங்கள் அனைவரும் உடனடியாக கிரண்பேடி என்று கூறுவீர்கள். உடனே நான் உங்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இந்தியாவின் முதல் பெண் இந்திய குடிமை ஆட்சி பணியாளர் யார்? என்ன சிந்திக்கிறீர்களா? நானும் அவ்வாறு தான் சிந்தித்தேன். என்னிடம் இதே கேள்வியை ஒருவர் கேட்டபோது. திருமதி அன்னா ராஜா மல்ஹோத்ரா கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆண்களால் மட்டுமே ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்க முடியும் என்ற எண்ணம் உச்சத்தில் இருந்த காலத்தில் தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் முதல் முயற்சியிலேயே குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர். அவர் முதலாக அரசு ஊழியராக பதிவேற்றது அப்போதைய மதராஸ் மாநிலத்தில். அதற்கு அவர் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். இவருடைய நேர்காணலில் இவர் ஒரு பெண் என்பதால் இவரை ஆட்சியாளர் பணிக்கு பதிலாக வெளிநாட்டு சேவை மற்றும் மத்திய பணியிடங்களுக்கு ஊக்குவிக்கப்பட்டார். ஆனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அவருடைய தகுதிக்கான பதவியை பெற்றார். இவர் திருமணம் செய்து கொண்டால் இவருடைய பணி திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் என்ற நிபந்தனையோடு இவருக்கு இவருடைய பணிக்கான ஆணை வழங்கப்பட்டது. இருப்பினும் ஓரிரு ஆண்டுகளில் இவ்விதி மாற்றப்பட்டது. நாம் தன்னம்பிக்கை இழந்து நிற்கும் சில நேரங்களில் இவர்களை போன்ற சாதனையாளர்கள் நமக்கு தன்னம்பிக்கை விதைகளாக திகழ்வார்கள். நன்றி, வணக்கம்.